ஜூலை 27 புதுப்பிக்கப்பட்ட தீர்மானங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து மலைக்கு போனான். ஆதியாகமம் 12:7-8. கர்த்தர் தனக்கு எங்கெல்லாம் தரிசனமானாரோ அங்கெல்லாம் ஆபிரகாம் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். தேவனுடைய ஒவ்வொரு சந்திப்பும், தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நம்மை ஒரு புதிய பிரதிஷ்டைக்கு நேராக வழிநடத்தி ஒரு மலை உச்சியின் அனுபவத்திற்கு நம்மை கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை எங்கெல்லாம் அனுப்பினாரோ அங்கெல்லாம் அவன் அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இது அவர் அவனை எங்கு வைத்தாலும் அவருக்கு ஊழியம் செய்ய அவன் ஆயத்தமாயிருந்தான் என்பதை குறிக்கிறது. பலிபீடமானது அவன் தேவனுக்கு செய்த சேவைக்காக ஒரு சாட்சியாக இருந்தது. நாம் எங்கு சென்றாலும் நாம் கர்த்தருக்காக செய்யும் சேவையின் ஆவிக்குரிய நற்கந்தத்தை பின்வைத்து செல்ல வேண்டும். ஆபிரகாமின் சகோதரனுடைய மகனாகிய லோத்து ஒருபோதும் ஒரு பலிபீடத்தை ஆகிலும் கட்டவில்லை. ஆகவே அவன் ஜீவித்த இடங்களிலெல்லாம் அவனுக்கு நற்சாட்சி இருக்கவில்லை என்பதில் ஆச்சரியப்படுவதற்கொன்றுமில்லை. பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்பவர், ஒவ்வொரு நாளையும் நீங்கள் மறுபடியுமாக தொடங்க வேண்டும் என்பதே சரியானதாகும். ஆவிக்குரிய ஜீவியத்தை சிறந்த விதத்தில் முடிப்பதற்கு அதை மறுபடியுமாக ஆரம்பிப்பதை தவிர வேறு மேலான வழி இல்லை என்று கூறியிருக்கிறார். தேவப்பிள்ளையே, நாம் நம்மை தேவனுக்கு மீண்டும் மீண்டும் புதிய விதத்தில் அவ்வப்போது, ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு இரவிலும், ஏன் நம் ஜீவியத்தின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்து ஒப்புக்கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். அப்பொழுது நம்முடைய யாத்திரையில் நாம் தொடர்ந்து செல்லுகையில் நமக்கு புதிய கிருபையும் புதுப்பிக்கப்பட்ட பலனும் புதிய சந்தோஷங்களும் உண்டாகும். அங்கு இளைப்புக்கோ மனச்சோர்வுக்கோ அல்லது மன துயருக்கோ நம்மில் இடமிராது. நம் ஆவிக்குரிய பயணத்தில் நாம் மலையையோ அல்லது பள்ளத்தாக்கையோ கடக்க வேண்டியதா இருப்பினும், அக்கினியினூடாகவோ அல்லது தண்ணீரினூடாகவோ செல்ல வேண்டியதா இருப்பினும், மழையாயினும் வெயிலாயினும் இவை ஒன்றும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. அது எப்படிப்பட்ட பாதையாயினும் நாம் நம்முடைய யாத்திரையின் ஒவ்வொரு சிறு பகுதியையும் இன்பமாக அனுபவிக்கலாம். நம்முடைய ஜீவிய பாதை முழுவதிலும் நம் நடக்கையானது இன்னமும் வேகமுள்ளதாகவும் மேலானதாகவும் பலமுள்ளதாகவே இருக்கும். Morning Manna, July 27, 2026. Renewed dedication. The Lord appeared unto Abraham, and there builded he an altar unto the Lord who appeared unto him. And the Lord removed from thence unto a mountain. Genesis chapter 12, verses 7 and 8. Whenever the Lord appeared to him, Abraham built an altar. Every visitation of God, every promise from God should take us to a new consecration or an altar and lead us to a mountaintop experience. Wherever the Lord sent Abraham, he built altars to the Lord, signifying that he was willing to serve him wherever he placed him. The altar was a witness of his service to his God. Wherever we go, we should leave behind a spiritual fragrance of our service for the Lord. We don't read of Lot, Abraham's nephew, ever building an altar. No wonder he had no testimony where he lived. Genesis chapter 19, verses 9 and 14. It is right that you should begin again every day. There is no better way to finish the spiritual life than to be beginning it over and over again, said Francis de Sales. Child of God, it is important to keep offering ourselves afresh to the Lord every now and then, every morning, every night, every juncture in our life. Then we will have fresh grace, renewed strength, and new joys as we go on in our journey. There will be no room for weariness, faint-heartedness, or dreariness. We can enjoy every bit of our journey across hill or vale, through fire or water, in rain or in shine. Nothing can deter us. It will be faster, higher, stronger all the way. May God bless you.